இது மகிமை நேரம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் நம்பிக்கையின் தேவன் என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும், எவைகளை நாம் நம்ப வேண்டும், எவைகளின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் ஏன் நாம் தேவனை நம்ப வேண்டும், அவர் எப்படி நம்பிக்கைக்கு உரியவர் என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில தேவ மனுஷர்களை குறித்தும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏன் தேவனை நம்ப வேண்டும்? நம்முடைய முற்பிதாக்கள் தேவனை நம்பினார்கள். நாம் காணாதவர்களாக இருந்தும் நாம் அவரை நம்புகிறோம், அவரை நாம் விசுவாசிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய முற்பிதாக்களை அறிந்திருந்தான். அவர்கள் எப்படி தேவனை நம்பினார்கள் என்று தன்னுடைய சிறு வயதின் முதலே அவன் தேவனை நம்புகிற ஒரு மனுஷனாக தாவீது காணப்பட்டார். 146 சங்கீதத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாருடைய தேவன் என்று சொல்லுகிறார்? நம்முடைய முற்பிதாக்களாகிய யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தன்னுடைய முற்பிதாக்கள் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்தார்கள், அவர்கள் ஜெயித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல நானும் என் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருப்பேன், நான் பாக்கியவனாக இருப்பேன் என்பது போல தாவீது சொல்லுகிறார். ஏன் அவரை நம்ப வேண்டும் என்றால், அவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவரே நம்பிக்கைக்கு உரியவர், அவரே பசிக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், அவரை நோக்கி கூப்பிடுகிற திக்கற்ற ஏழைகளையும் விதவைகளையும் கர்த்தர் ஆதரிக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரையே நம்ப வேண்டும். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். நம்மை ரட்சிக்க அவரே வல்லமை உள்ளவர். உலகத்திலே ரட்சிக்கத்தக்கதாக வேறு ஒருவரும் இல்லை. அவரே நம்மை ரட்சிக்க நித்திய மகிமையிலே நம்மை கொண்டு சேர்க்க அவர் வல்லமை உடையவர். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரே நம்ப வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் அநேகர் அவரை நம்பினார்கள் என்று நாம் பார்த்தோம். யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது, யோபு கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருந்த பொழுதும் அவனுக்கு வைக்கப்பட்ட சோதனை அவனுடைய நம்பிக்கையின் மேல். அவனுடைய நம்பிக்கை எவ்வளவு கர்த்தர் மேல் ஸ்திரமாய் இருக்கிறது. அவன் சோதனைகள் வரும் பொழுது அவன் நம்பிக்கையில் இருந்து அவன் பின்வாங்கி போகிறானா என்பதற்காக அவனுக்கு வைக்கப்பட்ட சோதனை. அப்பொழுது பிசாசானவன் அந்த தேவனுடைய சமூகத்திலே நின்று, நீர் அவனை முற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறீர், அவன் உன்னை நம்பி இருக்கிறான், நீர் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும் பொழுது அவன் நம்பிக்கையில் இருந்து பின்வாங்குவான் என்று என் தேவனுக்கு முன்பாக சபதமிட்டு வருகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் யோபு உத்தமனாய் இருந்தபடியினால், அவனுடைய நம்பிக்கை வேர் உறுதியாக இருந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவன் மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருந்த அவனுடைய மனைவி, அவனுடைய தோழர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நீர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீணானது, நீர் அவரை தூசித்து உன் ஜீவனை விடும் என்று அவன் மனைவி கூட அவரை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் என்னத்தை கொண்டு வந்தேன்? நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நான் என் தாயின் கற்பத்திலிருந்து வரும் பொழுதே நான் நிர்வாணியாய் நான் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய் திரும்பி போவேன் என்று அவர் உறுதியாக சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்று கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தது நிமித்தம் அவனுடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடி ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய சிறு வயதாய் இருந்த பொழுதே அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தம் கர்த்தர் அவனை அழைத்து அவனை அபிஷேகித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நாமும் இறுதி வரை உறுதியாய் நம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். எத்தனையோ மரண கண்ணிகள், மரண இருள்,
அவரை முகாந்திரமில்லாமல் அவரை பகைக்கிறவர்கள் அந்த சவுலோடு கூட இருந்த பொழுது, ராஜாவாக இருந்த பொழுது சவுலை நிமித்தம் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொலை செய்யும்படியாக அநேக முறை அவனுக்கு எதிராக வந்த பொழுதும் ஒவ்வொரு முறையும் அவர் கர்த்தரை நம்பி கர்த்தரை பற்றி கொண்டது நிமித்தம் எல்லா கண்ணிகளுக்கும் அவன் விலக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அதே போல் அவருடைய சொந்த குமாரனின் நிமித்தமே அவன் நெருக்கமான சூழ்நிலைகள், நெருக்கப்பட்ட போதும் அவன் தனிமையில் இருந்த நாட்களிலும் வெட்கமடைந்த நாட்களிலும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தது நிமித்தம் அவனை சகல இஸ்ரவேலருக்குள்ளும் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்புகிறவர்களை ஒரு பொழுதும் கைவிடாத தேவன். நமக்கு மாத்திரமல்ல, பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களுக்கும், கடையாந்திரங்களிலும் உள்ள மனுஷருக்கும், எல்லா ஜாதியாருக்கும் அவர் நம்பிக்கையாக இருக்கிற தேவன். 65ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாருக்கும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர் என்று தாவீது சொல்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, பூமியின் கடையாந்திரங்களில் உள்ளவர்களுக்கும் அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட தேவன், நம்முடைய முற்பிதாக்களை கைவிடாத தேவன், அவர் சொன்ன வார்த்தைகளை, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களின்படி நிறைவேற்றின தேவன். அநேக வசனங்கள், அநேக காரியங்களை, அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்பினவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ இந்த நாளிலும் நம்முடைய நம்பிக்கை உறுதிப்படும்படியாக அவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களாகி எந்த சூழ்நிலையில் வந்த பொழுதும் நான் இறுதி வரை நான் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பேன், அவருடைய நம்பிக்கையில் நான் நிலை கொண்டிருப்பேன், முடிவு பரியந்தம் அவருடைய நம்பிக்கையில் நிலை கொண்டிருப்பேன் என்று நாம் சொல்லும் பொழுது அந்த நித்திய ராஜ்யத்தையும் நித்திய சுதந்திரத்தையும் தேவன் நமக்கு பங்குடையவர்களாக நம்மை மாற்றுவார். பிரியமானவர்களே, இங்கே பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உடைய நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து போகாதீர்கள். நம்முடைய சுயபலத்தினாலே நம்முடைய நம்பிக்கையை வர்த்திக்க செய்யவோ முடியாது. அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் அவிசுவாசியாக இராதபடி உடைய விசுவாசத்திலும் உடைய நம்பிக்கையிலும் உறுதியாக இருக்கத்தக்கதாக உடைய பஸ்தாவினுடைய பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயம் பெறவும், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உம்மை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை பலப்படுத்த, கனப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த கிருபை நாம் தரும்படியாக நான் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொடுத்த வார்த்தைகளுக்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உன்னதமான தேவன், எங்களை சிருஷ்டித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற சர்வ வல்லமை உள்ள யெகோவாவை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் உம்மை நம்பி வெட்கப்படவில்லை, உம்மை நம்பினவர்கள் ஒரு காலம் தோற்று போகவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அநேக பாத்திரங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் ஜெயம் பெற செய்திருக்கிறீர். உம்மை நம்பினவர்கள் வெட்கப்படாதபடி, கெட்டு போகாதபடி, ஆண்டவரை தோற்று போகாதபடி, ஆண்டவரை எவ்வளவு சூழ்நிலைகள் வந்த பொழுதும் நீர் பாதுகாத்து வந்தீங்களேப்பா. அப்படி ஒரு திட நம்பிக்கையை ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட போராட்டங்கள், ஆண்டவரை பொல்லாத சூழ்நிலைகள், ஆண்டவரை ஒன்றுமே இல்லாத இழந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் உம்முடைய நம்பிக்கையின் வெளிச்சம் எங்களுக்குள் பிரகாசிக்க கர்த்தர் இங்கே உதவி செய்யுங்க சுவாமி. ஜெபத்திலும் நம்பிக்கையிலும் நாங்கள் தளர்ந்து போகாதபடி நம்பிக்கையில் பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை